ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. வீட்டில் இருந்தே எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். நம்ம இதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, டிகிரி முடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, இது மாதிரி எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாதுங்க. ஆனால் வந்து இதில் பொறுமையாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி 4 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு வந்து வீட்டில் வந்து குழந்தை இருக்குது, மாமனார் மாமியார் இருக்காங்க, என்னால் வெளியே போயிட்டு ஏர்ன் பண்ண முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் மாதமானால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி சம்பாதிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த ஜாபில் இருக்கிறவங்க லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சு ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து சாதிச்சுட்டு வராங்க. இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. கிச்சனில் பாத்திரம் எல்லாம் போட்ட மாதிரியே இருக்குங்க. நேற்றெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வரவே இல்லை. அதனால் வந்து அப்புக்குட்டியே வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் குழம்பு மட்டும் வச்சுட்டேன், மற்றதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிட்டாங்க. பாப்பா பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன், ஆனால் அவளுக்கு எக்ஸாமுங்கிறதுனால அவளால் பாத்திரம் வந்து கழுவ வேணான்னு சொல்லிட்டேன் நானே. நீ உட்காந்து படிமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களாங்க? பிரம்மகமலம். பிரம்மகமலம் வந்து வீட்டில் வச்சா ரொம்பவே நல்லது. வீட்டில் வந்து ரொம்ப வந்து தெய்வ கடாட்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கமலம் பூ பூக்கிறப்ப நம்ம அதுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இன்னும் பூ பூத்தது கிடையாது. சப்போஸ் பூ பூத்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வேலை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரே பொருள் இருந்தால் போதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் நம்மக்கிட்ட டேட்டாவும் இருந்தால் போதும், நாமளும் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது என்னன்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுதோ அதை வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிராமத்தில் இயற்கையாக விவசாயம் பண்ணுறது, இல்லை வீட்டில் என்ன பண்ணுறீங்க, குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா விலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. எடுத்த உடனே ஏர்னிங்ஸ் வருமானா கண்டிப்பாக கிடையாது. சில பேருக்கு 6 மந்த் ஆகலாம், சில பேருக்கு 1 இயர் கூட ஆகலாம். ஏன்னா வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸும் 500 சப்ஸ்கிரைபரும் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் கிடைக்குங்க. நீங்கள் நம்பி இந்த வேலையை செய்யலாம். உங்கள் மேலே நம்பிக்கையோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சிஸ்டன்சியாக வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டு தான் பாருங்களேன். எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விலாக் சேனல்லே பார்த்துருப்பீங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆமாம், சங்கீதா வினோத்ன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து புதுசாக வீடு கட்டி போனது வந்து ஒரு வைரலாக ஆச்சு. அதே போல் நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கலாங்க. அம்மா கைப்பக்குவம், அதுக்கப்புறம் அம்மா சமையல் மீனாட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வீடு, நிலா குட்டி சேனல், அந்த மாதிரி வந்து நிறைய. அப்புறம் கேடி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து வில்லேஜ்லேருந்து அவங்க டெய்லி குக் பண்ணுறது, வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க, சமையல் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் இல்லைனா 5 இயர்ஸாக அவங்க வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரீச் வந்து கிடச்சிருக்கு. அவங்களோட ரொம்ப வந்து விடாமுயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு இடத்துல போய் கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு க்ரோத் கிடைக்குமா அப்படின்னு நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீடியோவை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரீச் கிடைக்கும். இப்போ அவங்க வீடியோலாம் நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். அப்போ இருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து தெரியுது.
அப்போ அதில் ஓரளவுக்கு நல்லா ஏர்னிங்ஸ் வருது. இதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, சோஷியல் பிளேடில் போயிட்டு யாரோட சேனல் வந்து நீங்கள் வந்து இன்கம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க சேனலோட நேம் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா, அவங்களோட இன்கம் வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஈஸியா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா 4 வருஷமா வீடியோ போடுறேன். பட் ரெகுலரா நான் போட்டதே கிடையாது. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நடுவுல ஒரு 1 இயர் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடாம விட்டுட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நீங்க கன்டினியூஸா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். அவங்க மேல எந்த ஒரு ஜெலஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாரையுமே நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்துக்கலாம். இப்ப எனக்கே கூட இன்ஸ்பிரேஷன்னா இவங்க எல்லாரும் தான் சொல்ல முடியுமே. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய பேரோட வீடியோஸ் போய் பார்க்கணும். அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, "நான் கன்சிஸ்டன்சியா வீடியோ போட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து வியூஸே போகல." அப்படின்ற மாரி நெறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மகிட்ட அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து கண்டிப்பா வீட்ல இருக்கிறவங்க சப்போர்ட் இல்ல அப்படின்னா, நம்மளால வந்து இந்த சேனல் வந்து நடத்த முடியாது. ஸோ வீட்ல இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோட நீங்க வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க, சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு குரோத் கிடைக்கும். கப்புள் விளாகரா இருந்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பர் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசி போடுற மாரி இருந்தா, அதுலயும் நல்ல ஒரு குரோத் வந்து ரொம்ப சீக்கிரமா கிடைக்குங்க. இல்லன்னா குக்கிங் சேனல் இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ற மாதிரி, இந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா, மோட்டிவேஷன் சொல்ற மாதிரி அப்படின்னா, கொஞ்சம் ரீச் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நான் வந்து சம்பாதிக்கணும் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. இதுக்கு வந்து ஒன்லி வந்து பார்க்குறவங்களுக்காக தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்குவோம், இல்ல ரிவ்யூ பண்ணுவோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். அந்த திங்ஸ் ஒண்ணும் யாருக்கும் குடுக்க போறது கிடையாது. நாமளே தான் யூஸ் பண்ண போறோம். அது நம்ம குக்கிங் கூட நம்ம வந்து அத வந்து செய்றப்ப நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி போடுவோம். பட் வந்து குக் பண்ண பிறகு அத நம்ம தான் சாப்பிட போறோமே! அதனால இதில எந்த விதமான லாஸும் கிடையாது. எது வாங்குனாலுமே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள தான் நம்ம வந்து அ அடுத்தவங்களுக்கு வந்து அத வந்து சொல்ல போறோம். இதனால வந்து எந்த விதமான உங்களுக்கு வந்து செலவுகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரிவ்யூ சேனல் அப்படின்னா தான் நீங்க புதுசா ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நார்மலா வந்து லேடீஸ் இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து கண்டிப்பா பார்க்குறாங்க விளாக் சேனல்லாம். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து நார்மலா வீட்ல வந்து என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாரியும் சேனல் வந்து நீங்க வந்து பண்ணலாம் விளாக் சேனல். வீட்ல குக்கிங் பண்றது, கிளீனிங் பண்றது, டிப்ஸ் குடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் பண்றது. சின்னதா இடம் இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கார்டன் பண்ணி, அந்த இடத்துல வந்து ஹார்வெஸ்டிங் பண்ற மாதிரி வீடியோ போடுறது. இப்ப இந்தியா குட்டி சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து அவங்க ஃபுல்லா வந்து ஒரு சின்ன வீட்ல தான் இருப்பாங்களே! சூப்பரா இருக்கும். ஆனா வீடு வந்து ஃபுல்லா மண்ல கட்டின வீடு. அது ஃபுல்லா இயற்கை சூழல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் போட்டுட்டு, அந்த தோட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்றப்ப அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே வியூஸ் போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் வந்து சக்கப்போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அதுலயும் வந்து ஃபுல்லா வந்து அவங்க வந்து விவசாயம் பண்றது தான் காமிச்சிட்ருப்பாங்களே. அப்புறம் அன்பு திருமகள் சேனல். இந்த மாதிரி நெறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணுன்னே கிடையாது. இது எல்லா வீடியோஸும் போய் பாருங்க. ஆனா வந்து நாம ஒருத்தரோட வீடியோ பார்க்குறப்ப, நம்ம டைம் தான் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருப்போம். நம்ம வந்து ப நம்ம மணி ஏர்ன் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் நமக்கு வந்து ஏதோ ஒரு தொழில் வந்து கையில இருக்கணும் அப்படின்னா, நம்ப நம்மளோட கைத்தொழில் அப்படின்னு கூட இத சொல்லலாங்க. வீட்ல உங்களுக்கு வந்து குக்கிங் சூப்பரா தெரியும்னா, நீங்க குக்கிங் வீடியோஸ் ஃபுல்லா வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு பாருங்க. அவங்களும் குக்கிங் தான். தினமும் காலையில சமைப்பாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ரொம்பவே ஃபன்னா வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 10 காசு செலவில்லாம எப்படியும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண போறோம். ரீசார்ஜ் பண்றதே இந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நாமளும் வீட்ல இருந்தே லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கலாம். நீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களோட வீடியோஸ் எல்லாம் எவ்வளோ இன்கம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு பாருங்க. அதுக்கு ரிவ்யூ சேனலும் நெறைய பேர் இவ்வளோ இன்கம் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பல அப்படின்னா, அவங்க சேனல்ல போயிட்டு கண்டிப்பா பாருங்க.
நான் வந்து கேழ்வரகு புட்டு வந்து செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு காலேஜ்க்கு வந்து கிளம்புறா எக்ஸாம்ன்றதுனால, காலையில அம்மா எனக்கு புட்டு செஞ்சு குடுங்க லைட்டா அப்டின்னா, கேழ்வரகு புட்டு செஞ்சுட்டு கொஞ்சமா நெய், அதுக்கப்புறம் தேங்காய்லாம் துருவி போட்டு சூப்பரா வந்து அதுதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே. அதோட வந்து ஒரு டம்ளர் வந்து ஜூஸ் அடிச்சு குடுத்துட்டேன். எடுத்துட்டு போயிட்டா. என் பேக் ஃபுல்லா கிளீன் பண்ணேங்க. ரெட் பென், ப்ளூ பென் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுன்னா பேப்பர் வேல்யூஷன்லாம் வரும். அப்போலாம் ரெட் பென் வந்து அங்கங்கே இருந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டன்றதுனால அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரப்பர் பேண்டில் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.